இன்னைக்கு தேதியில் வந்து சின்ன படங்களை கொண்டு வந்து தியேட்டரில் சேர்க்கறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அண்ட் ஓடிடிலையும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு. அந்த தியேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அது இத்தனை திரைப்படங்களை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிந்திருக்கிற ஒரு என்கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப இலகுவாக ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இந்த சேலஞ்சோட நாங்கள் பயப்படல. சரி, ஓகே, இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து ஒரு வணிக ரீதியாகவோ இல்லை வந்து அப்படி ஒரு படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, எனக்கு அதுக்கு எதிரானவன் கிடையாது. பட் ஆனால் வந்து அப்படி ஒரு திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில ரூல்ஸை டிசைட் பண்ணி சில லிமிடேஷனை கிரியேட் பண்ணி இப்படி ஒரு திரைப்படங்கள் தான் எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், என்ன சவாலாக இருந்தாலும். இப்போ என்னுடைய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி தோல்வியை மீறி ஆடியன்ஸ் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். இதோட வெற்றியோட ரேஷியோ வந்து எப்படின்னா ஒவ்வொரு படத்துக்கும் மாறுபடும். எல்லா படங்களுமே வந்து லாபகரமான படங்களா அப்படின்னா வந்து அதில் சில கேள்விகள் இருக்குது. ஆனால் எல்லா படங்களும் தோல்வி படமாலாம் இல்லை. அது எந்த வகையிலனா வணிக ரீதியாக நாங்கள் வந்து லாபம் ஈட்டாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த படம் உருவாக்கின விவாதங்கள், அந்த படம் வந்து ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம், அந்த படம் ஏற்படுத்திருக்கிற விழிப்புணர்வு இருக்குல்ல, அப்புறம் அந்த படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் வர நிறைய ரைட்டர்ஸை ஆக்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதில்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து குத்துட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பலம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு அட்ரினலின் மாதிரி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கு, நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ பேர் வந்து பாராட்டினோடனே எனக்கு வந்து பயங்கர எனர்ஜி ஆயிடுச்சு. என்னடா இது வந்து நம்ம எனக்குமே வந்து சோர்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வந்து அதுதான் வந்து நாங்கள் தொடர்ந்து புஷ் பண்ணிட்டே இருக்கிறோம்.